ओम श्री गुरुभ्यो नमः वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஸ்வாவசு வருடத்து பலன்கள், தமிழ் வருட பலன்கள். எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இப்போ விஸ்வாவசு வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தமிழ் வருடம் ஆங்கில வருடம் எது இருந்தாலுமே 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான். அந்த வகையில் சனீஸ்வர பகவான், ராகு, கேது, குரு பகவான் சுபகிரகம். சனீஸ்வர பகவான் உங்களுக்கே தெரியும் ஆயுள்காரகன். இது அந்த வகையில் குரு பகவான் தான் வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 11/5/2025 மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார். கடகத்துக்கு போயிட்டு அங்கேயே வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைஞ்சு அப்படியே பின்னாடி அதே வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரார். மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்புறம் வருடம் முழுவதும் அவர் மிதுன ராசியிலே இருக்கார். காலச்சக்கர தத்துவத்தின்படி 3வது ராசியில் இருக்கார். அடுத்தபடியாக ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்க 18/5/2025 அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/4/2025 அன்னைக்கு நடக்கிறது. சனீஸ்வர பகவான் ஆல்ரெடி மீனராசியிலே தான் இருக்கார் திருக்கணித பஞ்சாங்கப்படி. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் கும்பராசியில் இருக்கார். 6/3/2025 அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அன்னைக்கு தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த வகையில் இந்த விஸ்வாவசு வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதொருமை ரிஷபராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விசுவாவசு தமிழ் வருட பலன்கள். முதல்ல ரொம்ப நான் சந்தோஷமாக எடுக்கிற பதிவு இது ஒன்று. ஏன் அப்படின்னா இந்த வருடத்தில் அமோகமாக இருக்க போகிற ராசிகளில் நீங்கள் முதன்மையானவர்கள் என்று கூறிக்கொள்கிறேன். கவலையே படாதீங்க, கொஞ்சம் கூட மனக்கிலேசமே வேணாம். எவ்வளோ கஷ்டங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் வெளிக்காட்டிக்க மாட்டீங்க, உங்கள் மனசுக்குள்ளே தான் போட்டுப்பீங்க. அதை யார்ட்டையும் ஷேரும் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஷேர் பண்ணினா நம்மளை பற்றி தப்பாக எடுத்துட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு தயக்கம். இந்த தயக்கம் தான் பலவீனம், பலம். ஆனால் இது ஒரு வகையில் நல்லது. ஏன் அப்படின்னா நம்மளை பற்றி யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. அந்த கவலை உங்களுக்குள்ளேயே வச்சுப்பீங்க. அந்த கவலையெல்லாம் இப்போ குறையும்னு சொல்ல மாட்டேன், மறையும். ஒரு பெரிய ஒரு ஆண்டு, இந்த ஆண்டு விஸ்வாவசு உங்களுக்கு வருது. பிடிச்சிக்கோங்க. எவ்வளோ பிரச்சனைகள், சங்கடங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு தடாலடியாக இறங்குங்க. பிரமாதமான ஒரு வெற்றி உங்களை தேடி வருதா இல்லையா பாருங்க. அந்த வகையில் இந்த ரிஷபராசியிலேயே குரு பகவான் உட்காந்துக்கிட்டு மத்தளம் வாசிச்சாரு பாருங்க. முடியல சாமி, சமாளிச்சிங்க, உருண்டிங்க பிறண்டிங்க, என்னமோ பண்ணிகிட்ருக்கீங்க. நைட் ஆனால் தூக்கம் இல்லை, கஷ்டம், ஏதோ ஒன்று போட்டு பாரம் அழுத்திக்கிட்டு இருக்கு, டென்ஷன். தசாபுக்தி நல்லபடியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சமாளிச்சிங்க. தசாபுக்தியும் கொஞ்சம் இதில் இருந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டம், டென்ஷனில் இருந்தால் நீங்கள். அந்த வகையில் இந்த குரு பகவான் 11/5/2025 முதல் மிதுன ராசிக்கு வரார். மிதுன ராசி உங்களுக்கு 2ஆம் இடம். எப்போவுமே இந்த குரு பகவான் சுப கிரகம் 2, 5, 7, 9, 11 இவ்வளோ இடத்துல அந்த சூப்பரான இடம். ஏன்னா இந்த குரு பகவான் இருக்கிற இடமும் உங்களுக்கு இது பார்க்குற பார்வையும் ரொம்ப அற்புதமாக இருக்க போகிறது. அப்போ 2ஆம் இடம் அப்படின்னாலே தன, வாக்கு, குடும்பம் 3 இதை வச்சுன்றது, துறைகளை வச்சுருக்கிறது அந்த ஆதிபத்தியம் 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவானே தனக்காரகன் தான், புத்திரக்காரகன், தனக்காரகன். அப்போ இந்த தனக்காரகன் 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இது என்ன? தனவரவு தாராளமாக வரும். நீங்கள் கேட்கலாம், எப்படி சுவாமி அதுவாக வருமா? உழைக்கணும், உழைப்புக்கு உண்டான ஒரு இது வரும். உழைக்கிறதுக்காகவே உங்களுக்கு சில வாய்ப்புகள் வரும். நீங்களே தேடி போக வேணாம், இப்போ அது தேடி வரும். நீங்கள் எவ்வளோ தேடி போனீங்க? கடந்த 1 வருடம் 1.5 வருடம் கூட சொல்லலாம். தேடி போனீங்களா? நிறையா வாய்ப்பு உங்கள் கையை விட்டு போச்சு. இப்போ உங்களை தேடி வரும் வாய்ப்புகள் நீங்கள் பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ அந்த வகையில் இந்த குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு வந்து உங்களுக்கு சில அற்புதமான பலன்கள். எப்படின்னா கொடுத்த வாக்குறுதிகளை ஈஸியாக காப்பாற்றிடுவீங்க. குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் இப்போ கரெக்டாக லிஸ்ட்டு போட்டு பட்ஜெட் போட்டு கொடுத்துருவீங்க. டக்குன்னு எல்லாம் செஞ்சுருவீங்க. அந்த அளவில் ஒரு முன்னேற்றம் வரும். குரு பகவான் 2ஆம் இடம்னாலே பெரிய விஷயம்.
தனகாரகன் 2ஆம் இடத்துக்கு வருது ரொம்ப விசேஷம். அடுத்தது அவரோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 5ஆம் பார்வையாக பகைருண ரோகஸ்தானத்தை பார்க்குறார். குருவோட சுப பார்வை 5ஆம் பார்வை உங்களோட 6ஆம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம். உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம். பகைமையே இருக்காது. நீங்கள் அப்படியே கவர் பண்ணிட்டு போயிடுவீங்க. உங்ககிட்ட சண்டைக்கு வரான்னு கூட அப்படியே அவனை இழுத்துன்னு போயிட்டு டீ வாங்கி கொடுத்து டிஃபன் வாங்கி கொடுத்து அப்படியே உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடுவீங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன். அடுத்தபடியாக ருணம், கடன் குறையிறதா இல்லையா பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. எப்படி குறையும்? வருமானம் வரும், உழைப்பீங்க. ஏன்னா இந்த ரிஷபராசி என்பவர்கள் காலை ரிஷபத்துக்கு ஏற்ற மாதிரி ரிஷபம் என்றைக்குமே உழைக்கிறதுல தயங்காது. நிறைய பேர் பாருங்கள், ரிஷபராசி என்பவர்கள் என்னோட ஆராய்ச்சியில் படி பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 75-80 வயசு அவங்களுக்கு ஆயுள், 85 அப்படின்னா கூட இந்த 85 வருடங்களும் கிட்டத்தட்ட அவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு துறையில் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு சும்மா இருக்கிறதுக்கு முடியாது. அப்போ அந்த ரிஷபராசி அன்பர்கள் காளையை போன்று உழைப்பதற்கு தயாராக இருக்கிறதுனால வருமானம் வரும். வருமானம் கடன் அடைப்பீங்க. முதல்ல அதான், கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். முதல்ல கடன் அடடா, அடுத்தது பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இப்போ உங்களுக்கு வரும். கடன் அடைச்சிடுவீங்க. அடுத்தபடியாக ரோகம், உடல் ஆரோக்கியம் சும்மா கும்முன்னு ஆகிடுங்க. கவலையே பட வேணாம். உடல் ஆரோக்கியம் ரொம்ப தெம்பாயிடுவீங்க. ஏன்னா மனசு தெம்பாக இருந்தாலே உடம்பு நல்லாயிடும். இப்போ மனசு தெம்பாக இருக்க போகிறது, ஸோ உடம்பும் தெம்பாக இருக்கும், உடல் ஆரோக்கியம் பலப்படும். அடுத்தபடியாக 8-10-2025 முதல் அதிசாரமாக இந்த குரு பகவான் கடகராசிக்கு வரார். கடகம் அப்படிங்கும்போது உங்களுக்கு 3ஆம் இடம். தொடர்பு துறைகளில் இருப்பவர்கள் உங்களுக்கு இப்போ உதவி பண்ணுவாங்க. அதுமாதிரி தொடர்பு துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம். ஆனால் 3ஆம் இடம்ங்கிறது சுமார் தான். ஆனால் அங்கே உச்சம்ங்கிறது பெரிய விஷயம். உச்சன் ஒரு எந்த இடத்துல இருந்தாலுமே அவன் அந்த இடத்துக்கு உண்டான வேலைகளை கண்டிப்பாக செய்வார். இப்போ உடன்பிறப்புகள்லாம் உங்களுக்கு நல்லதுபடியாக ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் அரசியல்வாதிகள்லாம் அற்புதமாக இருப்பாங்க. இந்த ரிஷபராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள்லாம் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் அருமையாக வரும். 3ஆம் இடம் பலமாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள். பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர். என்ன அப்படின்னா நேரம் உங்கள் 7ஆம் இடத்தை பார்க்குறார் 5ஆம் பார்வையா. களத்திரம் புனித, வாழ்க்கை துணை ஆதரவு, வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அவங்களுக்கு எதிர்பாராத ஒரு உயர்வுகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதுவே உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. பாக்கியம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்களோட லாபஸ்தானம். உழைப்பீங்க, அதுக்குண்டான லாபம் உங்களை கைவிடாது. கண்டிப்பாக லாபம் வரும். நீங்கள் எதிர்பார்த்த லாபம் ரெட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்ன தனக்காரகன். 18-11-2025 அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் கடகத்திலே. இப்போ என்ன பண்ணணும்? முயற்சிகளை மேற்கொள்ளணும். அவ்வளோதான். முயற்சிகளை விடாமல் பண்ணுங்கள். அதில் 1-2 ஃபெயிலியர் ஆகும், கவலைப்படாதீங்க. போய்கிட்டே இருங்க. உங்களோட டியூட்டியை அப்படியே பண்ணிக்கிட்டே போங்க. கடமையை செய், பலனை எதிர்பாராதே, போய்கிட்டே இருங்க. நல்லபடியான ஒரு முன்னேற்றம். 21-12-2025 அன்னைக்கு குரு பகவான் அப்படியே வக்ரகதியிலே மிதுன ராசிக்கு வரார். ஏன் அப்படின்னா வக்ரகதி அப்படிங்கும்போது பின்னாடி லைட்டாக வரும்போது அந்த நட்சத்திர பாதங்கள் தான் மாறும். அப்போ புனர்பூசம் 4ஆம் பாதம் 1 தான் கடகராசியில் வரும். அப்படியே புனர்பூசத்துலேயே வந்துடுறார் மிதுன ராசிக்கு வக்ரகதியிலேயே. அப்போ வக்ரகதியிலே அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பகை கிரகம். உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம். கரெக்டா? உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம். அந்த வகையில் இந்த பகை கிரகம் வக்ரம் அடைகிறது ரொம்ப நல்லது. வக்ரம் அடைகிறது ரொம்ப நல்லது. ஸோ வக்ரம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு இந்த 3ஆம் இடம் ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகளும் இப்போ பலிதமாகும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு அதிரடி எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல ஞானம் கிடைக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும். அதேமாதிரி பங்கு சந்தையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய டக்குன்னு ஒரு பெரிய ஒரு உயர்வு, அதாவது எதிர்பாராத அந்த டிவிடெண்ட் அது இதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கிடைக்கும். அதேமாதிரி ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம் அருமையாக சேரும். 17-3-2025 அன்னைக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல அற்புதமாக இருக்கார். ஏன்னா எப்போவுமே வக்ரம் முடிஞ்ச உடனே பலம் வந்துடும் எந்த கிரகத்துக்குமே.
பலசாலி ஆயிடுவார். அப்போ 2ஆம் இடம் பயங்கர புனிதமானது. உங்களுக்கு மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை அமைவதற்கு இந்த குரு பகவான் துணை இருப்பார். அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிக்கணும். அதுக்காக தான் எல்லா விஷயத்துலையும், அதுவும் இந்த திருமணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் திருமண யோகம் உண்டாயிடும். இந்த குரு பகவானோட பயிற்சியிலேயே திருமண யோகம் கண்டிப்பாக உண்டாயிடும். அதுமாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும் எல்லாம். ஏன்னா இவர் தான் புத்திரக்காரகன், கண்டிப்பாக ஒரு நல்லதை கொடுப்பார். புத்திரக்காரகன்னா இப்போ கல்யாணம் ஆனதானே குழந்தை, கண்டிப்பாக ஒரு குழந்தை பாக்கியத்தையும் கொடுத்துருவார். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான். இந்த சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். இப்போ அடுத்த அதிரடி சனீஸ்வர பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றம். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு பாக்யாதிபதி, ஜீவனாதிபதி. ஜீவனம் விருத்தி அடையும். ஜீவனத்தின் மூலமாக ஒரு வருவாய் கிடைக்கும். அந்த வருவாயின் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையார் ஆதரவாக இருப்பார். தந்தை மூலமாக ஒரு சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பிதுரார்ஜித சொத்துக்களும் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக இந்த வீட்டை பராமரிக்கிற ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கிடுவீங்க. இந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் ஆயுள் காரகன். ஆயுளை விருத்தி அடைய வைப்பார். ஆயுள் எப்படி விருத்தி அடையும்? உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தாலே ஆயுள் விருத்தி. கரெக்டா? அப்போ இந்த மருத்துவ செலவுகள்லாம் குறையும். உங்களுக்கு ஆயுள் விருத்தி அடையும். 3ஆம் பறவை உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார். அதுக்காக தான் நான் சொன்னேன், உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க போகிறோம். ஏன்னா ஜென்மராசியை பார்க்குறார் சனீஸ்வர பகவான் போதே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாருக்குமே உண்டு சுவாமி. ஒரு உத்தியோகம்னு பார்த்துட்டா நம்ம அன்றைக்கி என்ன வேலைன்னு நம்ம நினச்சிட்டு போவோம். ஆனால் வேறு வேலை செய்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உண்டாகும். அதேமாதிரி தொழில் வியாபாரம், சரி இன்றைக்கி அவ்வளோ ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினச்சா அன்றைக்கி தான் தொழில் விருத்தி அடையும். சில நேரத்தில் தொழில் விருத்தி அடையுதுன்னு நினச்சிட்டு போவோம், அன்றைக்கி தொழிலே ஒன்றுமே நடக்காது, காரியங்களே ஒன்றும் நடக்காது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு குழப்பம் கொஞ்சம் இருந்தாலும் ஒரு தெளிவும் கிடைக்கும். அடுத்தபடி 7ஆம் பறவை உங்கள் பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் எடுத்துக்கோங்க. புனித பயணங்கள் எல்லாம் ஏற்படுத்திக்கோங்க. அடுத்தபடியாக 10ஆம் பறவை உங்கள் அஷ்டம ராசியை பார்க்குறாரு. கடன் உங்கள் கைக்குள்ளே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, பிரச்சனைகளே கிடையாது. சரி, வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் தான் இருக்கார். கரெக்டாக? ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி கடைசியில் தான் வருது. ஸோ ஜீவனஸ்தானம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும். என்ன அப்படின்னா ஜீவனத்துக்கு கடுமையாக உழைக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3ஆம் பறவை உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. எதிர்பாராத விரயங்கள் வந்து சேரும். அடுத்தபடியாக 7ஆம் பறவை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. ஓரளவுக்கு சொத்து சேர்க்கை இருக்கும், எல்லாமே இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அடுத்தபடியாக 10ஆம் பறவை உங்களோட களத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. களத்திரத்தின் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இதுதான். ஆனாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 அன்னைக்கு அவரும் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துடுறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி அதே மாதிரி உங்களுக்கு ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி. இதில் வாக்கியமாக திருக்கணிதமாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்கன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஆனாலும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு குரு பகவானும் ஃபேவரபுளாக இருக்கார், சனீஸ்வர பகவானும் ஃபேவரபுளாக இருக்கார். அடுத்தது ராகு பகவான். முக்கியமான கிரகங்கள், சாயா கிரகங்கள். ஏன்னா அவங்க வந்து சூரிய சந்திரங்களே பிடிச்சிக்கிறது. என்ன கிரகணம்? சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். அந்த வகையில் ராகு பகவான் 26/4/2025 முதல் உங்களுடைய ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார். இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்துட்டு அதிரடியெல்லாம் காமிச்சார். ஏதாவது நீங்களும் உருட்டி பரட்டி பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ ஜீவனஸ்தானத்துக்கு வர்றார். ஜீவனஸ்தானத்துக்கு வந்து சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை வாங்கி சஞ்சாரம் பண்ணுறார். ஏன்னா இந்த ராகு கேதுவுக்கு சுய காரகத்துவம் கிடையாது, அதேமாதிரி ஆதிபத்தியமும் கிடையாது. அப்போ இந்த 10ஆம் இடத்தோட ஆதிபத்தியத்தை எடுத்துப்பார், சனீஸ்வரனோட காரகத்துவத்தை எடுத்துப்பார். அப்போ ஜீவனத்துக்காக நீங்கள் அப்படியே போராடுவீங்கன்னா என்ன அர்த்தம்? நேரங்காலம் தெரியாமல் உழைப்பீங்க. பெரிய விஷயம். ஏன்னா 10இல் ஒரு பாவியாவது இருந்தால் வெற்றி அப்படின்னு ஜோதிட விதி உண்டு. அப்போ இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் உங்களுக்கு ஒரு உயர்வை கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ நீங்கள் கிடைக்கிற வாய்ப்புகளை மிஸ் பண்ணாமல் கொண்டு போகணும். கேது பகவான் 26/4/2025 முதல் உங்களோட சுகஸ்தானத்துக்கு வந்துடுறார். சிம்ம ராசி 4ஆம் இடம். 4ஆம் இடம் அப்படிங்கும்போதே கேந்திரஸ்தானம். ஆனால் அங்கே வந்து அவரோட ஆதிபத்தியம் சுகஸ்தானம், காரகத்துவம் சூரிய பகவானோட இடம். அப்போ சூரியனோட வேலையை அவர் செய்ய ஆரம்பிச்சிடுவார். சூரிய பகவான் உங்களுக்கு இவர் சுகாதிபதி. அவரோட வேலைகளை அவர் ஆரம்பிச்சிடுவார். சுகத்தை கொடுப்பார், ஞானத்தை கொடுத்து. எப்படின்னா இப்போ ஒரு இடம் பார்க்குறீங்க, வீடு வாங்கணும்னு
திடீர்னு ஒரு வில்லங்கத்தில் கொண்டு விடுவார். அப்போ நீங்கள் டாக்குமெண்ட்டை பார்க்கணுங்கிற ஒரு ஞானம் வரும். கரெக்டாக? அதுமாரி எதாக இருந்தாலுமே ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சுகத்தை கொஞ்சம் அப்படி டியூன் பண்ணி உங்களுக்கு கொடுப்பார். சுகத்தை கொஞ்சம் டியூன் பண்ணி உங்களுக்கு கொடுப்பார். ஸோ ஆன்மீக விஷயங்களில் நம்ம கொண்டு போகணும். மனசை அப்படியே எதையும் நினைக்காம ஆன்மீக விஷயம். வெளியூரில் வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். இந்த படிக்கிற குழந்தைகள் வெளிநாடு போய் படிக்கணும், வெளியூர் போய் படிக்கணும், ஹாஸ்டலில் தங்கி அப்படிங்கிற வாழ்க்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக வரும். ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு பாவி இருந்தாலே 4ஆம் இடத்துல ஒரு பாவி இருப்பார். கரெக்டாக? ராகு அங்கே இருந்தாலும்னா கேது 4ஆம் இடத்துல தான் இருப்பார். அப்போ கண்டிப்பாக ஒரு உயர்வு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். உறவினர்கள் மூலமாக ஒரு ஞானம் கிடைக்கும். உறவினர்கள் மூலமாக அதே மாதிரி திருமண யோகம் கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக கிடைக்கும். ஓவராலாக இந்த கிரக சஞ்சாரங்களை வச்சு பார்த்தா அருமையான ஒரு களத்திரம் அமையும். வாழ்க்கை துணை நல்லபடியாக அமையும் குழந்தைகளுக்கு. அதேமாரி புத்திரபாக்கியமும் கிடைக்கும். ரொம்ப நாளாக தேடி இருக்கிற வாழ்க்கைலாம் நல்ல ஒரு புத்திரபாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 2ஆம் இடத்துல குரு பகவான் கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு சுபகாரியத்தை ஏற்படுத்துவார். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். திருநள்ளாறு போயிட்டு வாங்கோ. ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு. ஜென்ம நட்சத்திரம் எதுன்னு பார்க்குறீங்களா? கிருத்திகை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2, 3, 4 ஆகிய பாதங்கள் அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிருத்திகைன்னு அந்த ஜென்மராசியில் வந்தாலே, இந்த ஜென்ம நட்சத்திரம் வந்தாலே நீங்கள் போகலாம். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரக்காரா அவங்கவங்க நட்சத்திரம் அன்னைக்கு திருநள்ளாறு போயிட்டு எண்ணெய் ஸ்நானம், நல தீர்த்தத்தில் எண்ணெய் ஸ்நானம், நல்லெண்ணெய் ஸ்நானம் பண்ணிவிட்டு சுவாமி அம்பாள், தர்பாரண்யேஸ்வரர் அம்பாள் வழிபாடு பண்ணிவிட்டு அந்த எள் தீபம் ஏற்றுங்கோ. இன்னும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. நிறைய பேருக்கு வந்து நல்லது நடக்கலைன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. ஆனால் ஏன் நடக்கலை அப்படின்னா, அங்கே போய் நீங்கள் விளக்கேற்றி அந்த பிரகாரம் சுற்றுற வரைக்கும் மௌனமாக இருக்கணும். நிறைய பேர் அப்போ தான் ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறது. நிறைய பேர் வந்து ஊர்க்கதை, உலகத்து கதை எல்லாமே. அடுத்து கிரிக்கெட்டை பற்றி, ஐபிஎல்லில் என்னாச்சு, ஐசிஎல்லில் என்னாச்சு, இப்படி இதெல்லாம் நமக்கு வந்து அந்த நேரத்தில் வேண்டாம். அந்த நேரத்தில் மனசில் ஓம் நம சிவாய, சனீஸ்வர பகவானோட அருள் அந்த மட்டும்தான் நினைக்கணும். நம்ம இதை பண்ணிக்கிட்டே வாங்க. ரொம்ப விசேஷம். ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். கரெக்டாக உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்கோ. அடுத்தபடியாக விநாயக பெருமான் வழிபாடு பண்ணுங்கோ. சுகங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் உங்களுக்கு. விநாயக பெருமான் 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால விநாயக பெருமான் வழிபாடு பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அந்த சுகங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். சுகங்கள் அப்படின்னாலே சொத்து, சுகம், அந்த தாய் வழி உறவினர்கள், தாயாரோட ஆதரவு இதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஆக விநாயக பெருமான் வழிபாடு ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு திருநள்ளாறு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. எள் தீபம் ஏற்றிட்டு வாங்கோ. எள் தீபம் ஏற்றி பிரகாரம் சுற்றும் போது மௌனமாக இருப்பது நல்லது. இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே விசுவாவசு வருடம் அற்புதமான ஒரு பெரிய முன்னேற்றம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய வருடமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.